அவங்க 2 பேரும் சாதாரணமான ஆளுங்க இல்லத்த. நீங்க இப்படி எல்லாம் யோசிச்சா அவங்கள இந்த ஜென்மத்துல இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது, பாத்துக்கோங்க. வயலி நடிச்சது அப்பட்டமா தெரிஞ்சது. ஆனா யாராலையும் கேட்க முடியல. கேட்டா நாம தான் மாட்டுவோம். சும்மா சொல்லக்கூடாது. செம்ம பிளான். ஆனா அத நினைக்கும் போது கோபம் பொத்திக்கிட்டு வருது. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நாம எல்லாரும் சேர்ந்து என்னதான் பிளான் பண்ணாலும் அதுங்க 2 பேருமே எப்படியாவது தப்பிச்சுக்கிட்டே இருக்குங்க. அதுங்கள சாதாரணமா எடை போட்டது தப்புதான். கபிலா, இப்ப என்னதான் பண்றது? நியாயமா பார்த்தா இந்நேரம் புலம்பிட்டு இருக்க வேண்டியது அதுங்கதான். ஆனா பாரு, நாம புலம்பிட்டு இருக்கோம். இதுக்கு என்னதான் வழினே புரியல. வெரி சிம்பிள்மா. அவங்க 2 பேரும் நம்ம ரூட்லயே வந்து எப்படி கவுத்துட்டாங்கல்ல, நாமளும் அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டியதான். டேய் மாப்ள, நீங்க எல்லாம் ஜீனியஸ் தாண்டா. ஆனா என்ன மாதிரி ஆளுங்களுக்கும் நீ என்ன சொல்ல வரன்னு புரியணும்ல. அதனால ஒரு ஏ சென்டராவே பேசாம கொஞ்சம் சி சென்டருக்கு வாயே. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐலின் சிவாவையும் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு இதுக்கப்புறம் நாம எதுவுமே பண்ணக்கூடாது. அவங்களே போகணும். ஆனா அந்த ஸ்கெட்ச் மட்டும் நம்மள்தான் இருக்கணும். அவங்களே இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது நல்லா இருக்காது, இங்க இருந்து போயிடலான்னு முடிவு பண்ணணும். அதுக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷனை நம்ம தான் கிரியேட் பண்ணணும். பட் நம்ம தான் அதுக்கு காரணம்ட்டு அவங்களால கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணணும். மாப்ள, நீங்களும் சைன் பண்ணுங்க. ரித்திகா, நீயும் சைன் பண்ணு. அண்ணி, என்ன இது? ஷேர்ல உங்களுக்கு மட்டும் 50%, மத்தவங்களுக்கு எல்லாம் சேர்த்து 50% போட்டிருக்கு. ரித்திகா, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நீ முதல்ல சைன் பண்ணு. என்ன நீ? நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லாம சைன் பண்ணுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரித்திகா, நீ என்ன கேட்டாலும் நான் கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்றேன். இப்ப நீ சைன் பண்ணு. இல்ல நீ சொன்னா புரிஞ்சுக்கோ. அது எப்படி அண்ணி? சைன் பண்றதுக்கு முன்னாடி தானே டவுட் கேட்க முடியும். சைன் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சிருமே. அப்புறம் நான் கேட்டு என்ன பிரயோஜனம்? இல்ல நீங்க பதில் சொல்லிதான் என்ன பிரயோஜனம்? போனது திரும்பி வரவா போகுது? ரித்திகா, அதான் இந்திரா எது கேட்டாலும் சொல்றேன்னு சொல்றா இல்ல, அப்புறம் என்ன? நீ பாட்டுக்கு சைன் பண்ணு. ஐயோ மாமா, நான் மட்டும் என்ன கேக்குறேன்? சைன் பண்ணதுக்கு அப்புறம் பதில் சொல்லணும்னு சொல்றாங்கல்ல, அதை இப்பவே சொல்லிட்டா நான் சைன் பண்ணிட போறேன். ரித்திகா, எதுக்கு இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அதான் அண்ணி உன்கிட்ட அப்புறமா சொல்றேன்னு சொல்லிருக்காங்கல்ல, இவங்க மேல நம்பிக்கை இல்லையா? எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஏய், நீ முதல்ல வாய் மூடு. இது எங்க குடும்ப விஷயம். நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. இந்திராணி மேடம், என்ன இது? டேய் கபிலா, என்னப்பா இது? ஒருத்தி கையில அடிபட்டுருச்சுன்னு சொல்றா, நீங்க என்னடான்னா அதை ஆராய்ச்சிட்டு இருக்கீங்க? மா,
சும்மா உன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஏதாவது சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காது. இந்த பாருங்க, இப்பவே ரித்திகா கையில இருக்கிற கட்டை கழட்டி காட்ட சொல்லுவேன். அது உங்களுக்கு தாமா அசிங்கமா போயிடும், சொல்லிட்டேன். என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு என் மேல இப்படி எரிஞ்சு விழுறீங்க? நான் கையில அடிபட்டுருச்சுன்னு சொல்றேன், நீங்க என்னடானா ஏதோ திருடனை புடிச்சு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. ஏங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க. நான் என்ன எனக்காகவா இப்படி எல்லாம் பேசினேன்? உங்களுக்காக தான். நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தானே நான் இப்படி கேட்டேன். இப்போ நீங்களே இப்படி பேசுறீங்களே, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க பேசுறத பார்த்தா ஏதோ மூணாவது மனுஷிகிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. ரித்திகா, நீ எப்படி நடந்துக்கிறேங்கிறத பொறுத்துதான் நானும் ரியாக்ட் பண்ண முடியும். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல என் அக்கா கிட்ட பிரச்சனை பண்றதுலே தான் குறியா இருக்க. அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட நல்லபடியா நடந்துப்பேன்னு எதிர்பார்க்கிறேன்? இந்த பாரு ரித்திகா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அன்னைக்கு நம்ம கல்யாணத்துல அவ்வளவு பிரச்சனை நடந்தப்ப கூட, என் அம்மாவே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னப்ப கூட நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா இருந்தேன். ஆனா அப்படிப்பட்ட நானே சொல்றேன், என் அக்காவை பகைச்சுக்கிட்டு தான் நீ என் கூட வாழணும்னு நினைச்சா அது நல்லா இருக்காது ரித்திகா.